Hello friends, welcome to SKV1 channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th standard தமிழ் நியூ புக் இரண்டாம் பருவம் சரிங்களா. இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 இரண்டாவது வீடியோ. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கும். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். ஸோ அதை தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிற கொஷின்ஸ் தான் இன்றைக்கான லைவில் வந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ வந்து லைவை வந்து டெய்லியும் அட்டன் பண்ணுங்கள். அதோடு நம்ம வீடியோ பார்த்துட்டு வந்து அட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9 o'clock வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ சேனலுக்கு புதுசாக இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ் வீடியோலையும் கலந்துக்கோங்க சரிங்களா. ஓகே, கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? ஆன்சர் சீனா. ஆன்சர் சீனா சரிங்களா. சீனா நாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நூலகம் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்தது ரெண்டாவது கொஷின். இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ரா அரங்கநாதன். ஆன்சர் ரா அரங்கநாதன். ஓகே, அடுத்தது மூணாவது கொஷின் பாருங்கள். சிறந்த நூல் ஆசிரியர்களுக்கு டேஷ் விருது வழங்கப்படுகிறது? சிறந்த நூல் ஆசிரியர்களுக்கு எந்த விருது வந்து வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத கொஷின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரா அரங்கநாதன் விருது சரிங்களா. டாக்டர் ரா அரங்கநாதன் விருது தான் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. ஓகே, அடுத்தது நாலாவது கொஷின். அப்துல் கலாம் பிறந்த நாள் எப்பொழுது? டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த நாள் எப்பொழுது? ஆன்சர் அக்டோபர் 15. ஆன்சர் அக்டோபர் 15. இந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா மாணவர் நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் சரிங்களா. ஓகே, அடுத்தது அஞ்சாவது கொஷின். இளைத்து என்ற சொல்லின் பொருள் என்ன? இளைத்து என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் பதித்து. ஆன்சர் பதித்து. அடுத்தது ஆறாவது கொஷின். தாள் என்ற சொல்லின் பொருள் என்ன? தாளாட்டில் இருக்கக்கூடிய அந்த தாள் அப்படிங்கிற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாள் என்ற சொல்லின் பொருள் வந்து பார்த்திங்கன்னா நாக்கு சரிங்களா. தாள்னா நாக்கு. ஓகே, அடுத்தது ஏழாவது கொஷின். அறுவடை திருநாளை குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஸ் என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது? அறுவடை திருநாளை குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் டேஸ் என்ற பெயரில் கொண்டாடி வருகின்றன. எந்த பெயரில் அப்படின்னா ஆன்சர் உத்தராயன் சரிங்களா. ஆன்சர் பார்த்தீங்கன்னா உத்தராயன். ஓகேங்களா. அடுத்தது எட்டாவது கொஷின். ரெடிமேட் ட்ரெஸ் என்ற ஆங்கில வார்த்தைக்கு ஏற்ற தமிழ் சொல் என்ன? ரெடிமேட் ட்ரெஸ் என்ற ஆங்கில வார்த்தைக்கு ஏற்ற தமிழ் சொல் என்ன? ஆன்சர் ஆயத்த ஆடை. ஆன்சர் ஆயத்த ஆடை. ஓகே, அடுத்தது ஒன்பதாவது கொஷின். மரம் என்ற சொல்லின் பொருள் என்ன? மரம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் வீரம். ஆன்சர் வீரம். அடுத்தது பத்தாவது கொஷின். விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா என்ற இப்பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா என்ற இப்பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் நாட்டுப்புற இயல் ஆய்வு. ஆன்சர் நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் வந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, அடுத்தது 11வது கொஷின் பாருங்கள். பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ்? பெருமை கூட்டல் வானம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ்? ஆன்சர் பெருவானம். ஆன்சர் பெருவானம். அடுத்தது 12வது கொஷின். அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ்? அடிக்கும் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ்? ஆன்சர் அடிக்கும் மலை. ஆன்சர் அடிக்கும் மலை சரிங்களா. அடுத்தது 13வது கொஷின். பொறுத்துக சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் விடிவெள்ளி மணல் புயல் பனிமூட்டம் கொடுத்துருக்காங்க. பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொறுத்துக அப்படிங்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்கள், கீழே கொடுத்துருக்கேன். 2 3 4 1. ஓகே, அப்போது
விடிவெள்ளிக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா விளக்கு அப்படிங்கிறது. மணலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு மெத்தை. அடுத்தது புயல், புயலுக்கு வந்து ஊஞ்சல். பனிமூட்டம் அப்படிங்கிறதுக்கு போர்வை. சரிங்களா? ஓகே. அடுத்தது 14வது கொஷின். நெய்தல் நிலத்திற்குரிய பூ டேஸ். நெய்தல் நிலத்திற்குரிய பூ வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து தாழம்பூ. ஆன்சர் தாழம்பூ. அடுத்தது 15வது கொஷின். நடுவு நின்ற நன்னெஞ்சினார் என்று வணிகரை டேஸ் பாராட்டுகிறது. நடுவு நின்ற நன்னெஞ்சினார் என்று வணிகரை டேஸ் பாராட்டுகிறது. ஆன்சர் பட்டினப்பாலை. ஆன்சர் பட்டினப்பாலை. ஓகே, பட்டினப்பாலை தான் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுது. ஓகே. அடுத்தது 16வது கொஷின். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் டேஸ் என்று கூறுவார்கள். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர்களை டேஸ் என்று கூறுவார்கள். ஆன்சர் நுகர்வோர்கள். ஆன்சர் நுகர்வோர்கள். ஓகே. அடுத்தது 17வது கொஷின். வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். வணிகம் கூட்டல் சாத்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் வணிகச் சாத்து. ஆன்சர் வணிகச் சாத்து. ஓகே. அடுத்தது 18வது கொஷின். ஆன்லைன் ஷாப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு ஏற்ற தமிழ் சொல் டேஸ். ஆன்லைன் ஷாப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு ஏற்ற தமிழ் சொல் டேஸ். ஆன்சர் இணையவழி வணிகம். ஆன்சர் இணையவழி வணிகம். ஓகே. அடுத்தது 19வது கொஷின். இ காமர்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு ஏற்ற தமிழ் சொல் டேஸ். இ காமர்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு ஏற்ற தமிழ் சொல் டேஸ். ஆன்சர் மின்னணு வணிகம். ஆன்சர் மின்னணு வணிகம். ஓகே. அடுத்தது 20வது கொஷின். விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் விரிவு கூட்டல் அடைந்த. ஆன்சர் விரிவு கூட்டல் அடைந்த. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 20 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 20 கொஷின் தான் இன்றைக்கான லைவ் வீடியோவில் நம்ம வந்து கேட்க போகிறோம். சரிங்களா? ஸோ தெளிவாக பார்த்துட்டு வாங்க, ஆன்சர் பண்ணலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.